அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்கள் மற்றும் இபிஎஃப்பில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. இபிஎஃப் கிளைம் தொடர்ந்து நிராகரிப்பு செய்யப்பட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு என்ன காரணம், ஸோ இதை எளிதில் எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இபிஎஃப் சந்தாதாரர்கள் தங்களது பணியாளர் வருங்கால வைப்பு நிதியில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை சில நிபந்தனைகளின் கீழ் பயன்படுத்தலாம். ஸோ இபிஎஃப் சந்தாதாரர்கள் சில சூழ்நிலைகளில் இபிஎஃப்பில் இருந்து டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தை எடுக்க அனுமதிக்கப்படுகிறது. ஸோ பொதுவாக பணத்திற்காக விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் ஊழியரின் வங்கிக் கணக்கில் பணம் வந்துவிடும். ஸோ எனினும் இபிஎஃப் தொகைக்காக பிஎஃப் உறுப்பினர்கள் தொகையை கிளைம் செய்யும் விண்ணப்பங்கள் சில சமயம் நிராகரிக்கப்படுகின்றன. இபிஎஃப்ஓ விண்ணப்பத்தை இந்த நிராகரிப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது தான் என்னங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஸோ கிளைம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் போது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சியும் குழப்பமும் ஏற்படுவதுண்டு. அவசியமான பண தேவை இருக்கும்போது தான் உறுப்பினர்கள் பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க முடிவு செய்வார்கள். ஸோ இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் நிச்சயம் அதிர்ச்சி ஏற்படும். ஆகையால் விண்ணப்பிக்கும் முன் கிளைம் ஏன் நிராகரிக்கப்படுகிறது என்பதற்கு இபிஎஃப்ஓ கொடுத்த காரணங்களை ஊழியர்கள் கவனித்து செயல்பட்டால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கணிசமாக குறையும். கிளைம் நிராகரிக்கப்படுவதற்கான இந்த இபிஎஃப்ஓ காரணங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, முழுமையற்ற மற்றும் தவறான கேஒய்சி. அதாவது இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள் சரியான கேஒய்சி வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அவரது யூனிவர்சல் அக்கவுண்ட் எண், அதாவது யுஏஎன் நம்பர், அவரது ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை மனதில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கணும். ஸோ இது மட்டுமின்றி உறுப்பினர்களோட மொபைல் எண் மற்றும் முகவரியும் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது இரண்டாவதாக தவறான தனிப்பட்ட தகவல்கள். ஸோ சந்தாதாரரோட பெயர், பிறந்த தேதி, மாதம், ஆண்டு, அதுக்கப்புறம் தந்தையின் பெயர் போன்ற தனிப்பட்ட தகவல்கள் சரியாக இருக்க வேண்டும். விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் இபிஎஃப்ஓவின் அந்த பதிவுகளுடன் ஒத்திருப்பது மிகவும் அவசியமாகும். அடுத்ததாக தவறான வங்கிக் கணக்கு தகவல். அதாவது விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தங்களது வங்கிக் கணக்கு தொடர்பான தகவல்களை சந்தாதாரர்கள் இருமுறை சரிபார்க்க வேண்டும். வங்கிக் கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி குறியீடு மற்றும் கிளை விவரங்கள் சரியாக இருப்பது மிகவும் அவசியமாகும். அடுத்தது முழுமையற்ற ஆவணங்கள். அதாவது இபிஎஃப் சந்தாதாரர்கள் கிளைம் விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களை இணைக்க வேண்டும். அடையாளச் சான்று, முகவரிச் சான்று போன்றவற்றிற்கான ஆவணங்கள் இதில் அடங்கும். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முன்பு அனைத்து ஆவணங்களையும் சரிபார்ப்பது அவசியம். இபிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்கும் முன்பு மேற்கூறிய விஷயங்களை நம்ம மனதில் வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம வைத்துக்கிட்டு இதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கிளைம் கொடுக்கும் பொழுது உடனடியாக அப்ரூவல் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இபிஎஃப் சந்தாதாரர்கள்